அனைவருக்கும் வணக்கம். நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சுடிதார் கட்டிங் எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால வந்து கால்குலேஷன் யூஸ் பண்ணி சிம்பிள் சுடிதார் கட்டிங் எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ எப்படி கட்டிங் பண்றதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 30 சைஸு சுடிதாரோட கட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். இது கஸ்டமர் வந்து இந்த சுடிதார் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டன் மெட்டீரியலு, அதனால் இதுக்கு வந்து நமக்கு லைனிங் வந்து தேவைப்படாது. ஸோ இந்த மெட்டீரியலே நம்ம இன்றைக்கி நம்ம கட் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மெட்டீரியலை 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பிசுருக்கு பாட்டம் ஃபோல்டிங்க்கு வந்து எடுக்க மாட்டோம், ஏன்னா டிசைன்ஸ் இருக்கிறனால. ஃபஸ்ட்டு நம்ம சுடிதாரோட உயரம் 35 இன்ச்சு வருது. 35 இன்ச்சு உயரத்தை மெஷர்மெண்ட் டேப் வச்சு நம்ம அளந்துக்கலாம். பாருங்கள், 35 இன்ச்சு இங்கே வருது. இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், அரேஞ்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நம்ம உயரத்தை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு எடுக்கணும். நமக்கு ஷோல்டர் அளவு 13.5 இன்ச்சு வருது. 13.5 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்கள், நமக்கு 6.25 இன்ச்சு வருது. 6.25 இன்ச்சை இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு 6.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. மாஸ்டர், இந்த அளவுகள்லாம் கஸ்டமர் ஆல்ரெடி கொடுத்துருக்க அளவா? ஆமாம், கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம இப்போ சுடிதாரோட கட்டிங் பண்ணுறோம். இப்போ நம்ம 6.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இங்கிருந்து 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்டாக மைனஸ் பண்ணுமா? ஆமாம், இது ஸ்டாண்டர்ட் அளவு தான். 28லேருந்து நீங்கள் வந்து 48 50 வரைக்குமே இந்த 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அது ஸ்டாண்டர்ட் அளவு தான். இப்போ இந்த மைனஸ் பண்ணி மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 5.5 இன்ச்சு வருது. அதே 5.5 இன்ச்சை பேரலாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் இறக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் வேல்யூவை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. ஸோ இந்த 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை இந்த கட்டிங்லேருந்து வச்சு 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம பாடி அளவு வந்து மார்க் பண்ணணும். பாடி அளவு மார்க் பண்ணுறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் அளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 29 இன்ச்சு. 29 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 7.25 இன்ச்சு வருது. இந்த ஃபோல்டிங்லேருந்து 7.25 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ப்ளவுஸ்னால் 1/2 இன்ச்சு பாடி லூஸ் வைப்போம். இங்கிருந்து நம்ம 1 இன்ச்சு வந்து சுடிதாருக்கு வச்சுக்கணும். 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது அக்ராஸ் செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், 4.25 இன்ச்சு வருது. 4.25 இன்ச்சில் பாதி 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு. இப்போ நம்ம கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 7.25 இன்ச்சு ஆர்ம் ஹோல் அளவு வந்து வரணும். இப்போது இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து 7.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள். 7 இன்ச்சு தான் வருது. நமக்கு 1/4 இன்ச்சு கம்மியாக வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு எடுத்து வைக்கும்போது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அளவு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அளவு இறக்கணும் தெரியுங்களா, இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு இறக்கி வைங்க.
ஸோ மாஸ்டர் இது மாதிரி வரைஞ்சிட்டு வரலன்னா திரும்பவும் அகைன் இந்த மாதிரி பண்ணுவோமா? அது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியாது எவ்வளோ வந்து நமக்கு வைக்கணும், எவ்வளோ நமக்கு ஷார்ட்டேஜாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்னா, ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு இறக்கி நம்ம லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த பிளாக் கலரை வந்து நம்ம மார்க்கரை வந்து முதல்ல போட்டதும் இந்த ஒயிட் மார்க்கிங் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறதும் நம்ம போட்டு காமிக்கிறோம். இப்போ நம்ம இந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த மார்க்கிங் எதுவுமே கிடையாது இல்லையா? இந்த மார்க்கிங் இல்லை. இது ஏன்னா நமக்கு வந்து 1/4 இன்ச் ஷார்ட்டேஜ் ஆச்சு இல்லைங்களா, அதனால நம்ம இந்த ஒயிட் மார்க்கிங் பண்ணுறோம். இந்த அளவுகள் எல்லாமே அதே தான் வரும். இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை. இப்போ இங்கிருந்து நம்ம 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதான் இந்த அளவு. 1 இன்ச்சு லூஸ்க்காக, 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 4.25 இன்ச் வருது. 4.25 அப்படியே பாதியாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இப்போ அதே அளவை டேப்பை இந்த பக்கம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2.25 இன்ச்சு இருக்கு. 2.25 இன்ச்சு வந்து இந்த சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆம்ஹோல் அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணலாம். நமக்கு ஆம்ஹோல் அளவு 7.25 இன்ச் வரணும். பாருங்க நமக்கு இந்த ஒயிட் மார்க்கிங் தான் இப்போ அளவு. சரிங்களா, இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு கரெக்டா 7.25 இன்ச்சு வருது பாத்தீங்களா. ஸோ நீங்க இந்த மாதிரி தான் ஆம்ஹோல் அளவு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கரெக்டா மார்க் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம பாடி அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மிடில் செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 30 இன்ச் வருது. 30 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்க 7.5 இன்ச் வருது. 7.5 இன்ச்சை இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து 7.5 இன்ச்சுக்கு வச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இங்கிருந்து 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபோல்டிங்ல இருந்து 7.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணுங்க. 1 இன்ச்சு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து மிடில் செஸ்ட் அளவு. சரிங்களா. ஓகே ஓகே. அடுத்தது நம்ம சீட் அளவு வந்து மார்க் பண்ணணும். சீட் அளவை நம்ம ஹிப் சைஸ்னு கூட சொல்லலாம். நமக்கு 32 இன்ச் வருது. 32 இன்ச்சை 3ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 10.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. நமக்கு அப்பர் செஸ்ட்டுக்காக போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனு, இந்த லைன்ல இருந்து 10.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து 1 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம 1 இன்ச் நம்ம இறக்கி மார்க் பண்ணுறோம்னா, இப்போ ஸ்லீட் அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும். இந்த மாதிரி நமக்கு அளவுகளை பொறுத்து நம்ம அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுருங்க. சில கஸ்டமர் இந்த ஓப்பன் ஸ்லீட்டு கம்மியா வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கிங்க. இப்போ 30 சைஸ்னால இந்த ஸ்லீட் அளவு வந்து கொஞ்சம் பெருசா வரும். இதே பெரிய சைஸ்னா அந்த ஓப்பன் ஸ்லீட் வந்து அந்த அளவு கம்மியா வரும். சில கஸ்டமர் வந்து எனக்கு ஸ்லீட் அளவு வந்து ரொம்ப பெருசா வேணாம்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆல்ட்ரேட் பண்ணி நீங்க வைக்கணும். இப்போ நமக்கு சீட் அளவு 32 இன்ச் வந்தது இல்லைங்களா? அந்த 32 இன்ச்சை 4ஆல டிவைட் பண்ணுங்க. நீங்க 4ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 8 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 1 இன்ச் லூஸுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இங்கிருந்து 8 இன்ச் எடுத்து 1 இன்ச் அதிகப்படுத்தி நம்ம 9 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்க வந்து நம்ம கிராஸ்க்காக இங்க 9 இன்ச் வச்சு வருது தெரியுங்களா, இங்க வந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. கீழேயா? ஆமா, பாட்டம்ல 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. இந்த அளவை விட 1 இன்ச் அதிகப்படுத்திக்கங்க. ஏன்னா அது கிராஸ் வர்றதுக்காக. ஓகே ஓகே. இங்கிருந்து 1 இன்ச் அந்த ஓப்பன் ஸ்லிட் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. ஓகே. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்டையும் இப்போ இந்த பாயிண்ட்டையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ இங்க 1 இன்ச் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக எடுத்தோம் தெரியுங்களா, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்
மார்க் பண்ணிக்கோங்க. ம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போடுங்க. ஸோ இந்த பாயிண்ட் விட்டுருமா ஃபஸ்ட்டு? அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மடித்து வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம கர்வ் வந்து எடுப்போம். சரிங்களா? அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரியுது. இப்போ நம்ம வந்து இடுப்பளவு வந்து எடுக்கணும். இப்போ இடுப்பளவு எடுக்கிறது எப்படின்னா, இப்போ இதுதான் வந்து அந்த ஆம் ஹோலுக்கு வந்து நம்ம போட்ட லைனு. சரிங்களா? இப்போ இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் தான் நம்ம சீட் அளவு எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். பாருங்க 11.25 இன்ச் வருது. 11.25 பாதி 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட். டேப் அப்படியே மடிச்சிங்கன்னா 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கங்க. ஸோ எப்பவுமே 1 இன்ச் இறக்கணுமா? 1 இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கங்க. ஓகே. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நமக்கு இடுப்பளவு. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தெரிஞ்சுக்குங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகே. இப்போ நம்ம இந்த இடுப்பு லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 24 இன்ச்சு. 24 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் 6 இன்ச் வருது. இப்போ இந்த ஃபோல்டிங்கில் இருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச் லூஸ்க்கு மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச் சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதான் நமக்கு ரெடி அளவு. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. நமக்கு இந்த 1 இன்ச் நம்ம லூஸ் விட்டோம் தெரியுங்களா? அது அந்த அளவு தான் அது. அடுத்தது நம்ம இந்த எக்ஸஸ் துணிக்காக விட்டோம் தெரியுங்களா? இதை வந்து நம்ம இப்போ லைன் வந்து போடணும். இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ என்ன பண்ணணும்னா கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த இடத்துல கர்வை வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்வா வந்து வரும். சரிங்களா? சோ கட் பண்றப்போ இப்படி கட் பண்ணிக்கணும் இல்லையா? கட் பண்றப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கர்வா வரும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே மாஸ்டர். இப்போ அடுத்தது நம்ம மேல் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்தளவு மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் அளவை 12ஆல் டிவைட் பண்ணுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 29 இன்ச்சு. 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.41 வருது. அதாவது 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சுக்கு இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும். இந்த ஸ்டிச்சிங்லேருந்து பேக் நெக் அளவு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் டேப்பை இந்த இடத்துல வச்சு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 2.25 இன்ச்சு வருது. 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங்காக சேர்த்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இது கொஞ்சம் பிரிண்டட் மெட்டீரியல், அதனால உங்களுக்கு மார்க்கிங் தெரியுதான்னு தெரியல. ஸோ கவனமாக பாருங்கள். இது லைனிங்காக இருந்ததுன்னா நமக்கு பிளைனில் வரும், ஈஸியாக மார்க்கிங் தெரியும். நம்ம லைனிங் கொடுக்காம அந்த மெட்டீரியலே மார்க் பண்ணுறதுனால கொஞ்சம் லைனிங் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ கஸ்டமர் நமக்கு பேக் நெக் வந்து பாக்கழுத்து வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்க. இப்போ நம்ம இதுலயே வந்து பா மாதிரி கட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணால் அந்த டிசைன்ஸ் நல்லா இருக்காது. அதனால இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் ஒரு கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ஸோ பாக்கழுத்து மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கணுமா? பாக்கழுத்து வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ இதுலயே வந்து நீங்கள் கட் பண்ணால் பா மாதிரி வரும். பட் உங்களுக்கு டெப்த் வந்து இங்கே வித்து வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப அகலமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிராஸாக வந்து இந்த பா வந்தது அப்படின்னா கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கும். அதனால தான் இங்கிருந்து நம்ம அளவு வந்து 1/2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம்.
இங்கே டெப்த்து என்ன அளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் இது, டிசைனிங் வந்து பண்ணுறதுக்காக. ரவுண்ட் நெக்காக இருந்ததுன்னா அப்படியே நம்ம ரவுண்ட் எடுத்துடலாம். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு பாருங்க, இப்போ இந்த மாதிரி போகும்போது இந்த டெப்த் இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி மார்க் பண்ணுறோம். சில பேர் வந்து இதே லைனில் அப்படியே கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் கூட நீங்கள் கட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம பேக் சைடு சுடிதாரோட டாப்புக்கு வந்து மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். ஓகே. மாஸ்டர் பேக் சைடு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுவோம். ஆமாம், பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இது ரவுண்ட் நெக்காக இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணியிருக்கலாம். இது பாக்கழுத்துனால இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம இதில் அப்படியே மார்க் பண்ண முடியாது. இப்போ இதே அளவில் நம்ம ரவுண்ட் நெக்காக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கழுத்து இழுத்துக்கலாம். மற்ற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு இதே தான் வரும். ஓகே. இடத்துல கட் பண்ணும்போது அப்படியே வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத் அப்படி எடுத்துணும் இல்லையா? ஆமாம். இது வந்து உங்களுக்கு பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து இப்போ கட் பண்ணுங்க. இதோட நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் கழுத்து வந்து கட் பண்ணியாச்சு. பாருங்க, இது வந்து பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம நெக் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதுதான் ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு. இந்த அளவுல இருந்து ஃப்ரண்ட் நெக்கோட அளவு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த லைன் போட்டோம் இல்லைங்களா, இது கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம பேக் சைடை இப்படி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இங்கிருந்து நம்ம பேக் சைடுக்கு 2.25 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இங்கே வந்து 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங்காக 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரவுண்ட் நெக் தான் ஃப்ரண்ட்டுக்கு. அப்படியே வந்து இப்போ கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டை. இப்போ பாருங்க, இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் அர்கட் பாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அர்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்குங்க. ஸோ எங்கெல்லாம் நம்ம கட் பண்ணுறோமோ இதெல்லாம் வந்து இடுப்பளவு. சரிங்களா? ஓகே. சீட் அளவு. இது வந்து பாட்டம்மு. பாருங்க, இது வந்து மேல் பக்கம், இது பேக் சைடா வரும். இதை வந்து நம்ம எடுத்து காட்டுறோம். பேக் சைடு பாக்கழுத்து. ஆமா, பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கழுத்து வரும் நெக்கு. ஃப்ரண்ட் சைடு வந்து பாருங்க, ரவுண்ட் நெக். ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வரும்.
பேக் சைடு உங்களுக்கு பாக்கழுத்து. சரிங்களா? ம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த சுடிதாரோட டாப் வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். மெட்டீரியலை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவுக்கு 4 வந்து ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போடுங்க. பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1.25 இன்ச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நமக்கு ஸ்லீவோட லென்த்து 11 இன்ச்சு. மெஷர்மெண்ட் டேப் வச்சு 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவோட மிட் பாயிண்ட் அளவு எடுக்கணும். அது எப்படின்னா அப்பர் செஸ்ட் அளவை 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்பர் செஸ்ட் அளவு 29, 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நமக்கு ஆம் ஹோல் அளவு 7.25 இன்ச்சு. இந்த ஃபோல்டிங்கிலிருந்து 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இது சின்ன அளவுனால நம்ம 3/4 இன்ச்சுக்கு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். நாமளாக 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் பெருசுனா. இது வந்து சின்ன சைஸ்னால 30 இன்ச்சுக்கு வரனால நம்ம 3/4 இன்ச் எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம 3/4 இன்ச்சுக்கு எடுத்தோம் 1 இன்ச்சுக்கு எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இங்கிருந்து இந்த கிராஸ்க்கு நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வைங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த 7.25 இன்ச்சு ஆம் ஹோல் அளவு வந்து கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸில் வச்சு கூட இந்த பாயிண்ட் எடுங்க. சரிங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது செக் பண்ணிங்கனாலும் இந்த 7.25 இன்ச்சு தான் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு ஸ்லீவோட ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சு. 8.5ல பாதி 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி எக்ஸஸ் துணிக்காக போட்டதையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கிராஸில் லைன் போடுங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 6.5 இன்ச்சு வருது. 6.5ல பாதி 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவை இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. இப்போ கர்வ் வரையறதுக்காக பேக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு எடுத்துக்குங்க. ஃப்ரண்ட்டுக்கு 1/4 இன்ச்சுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆம் ஹோல் அளவு 7.25 இன்ச்சு வரணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணலாம். அப்படியே டேப்பை கரெக்டாக நகராமல் வச்சு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு எக்ஸாக்டாக 7.25 இன்ச்சு கரெக்டாக வருது. ஸோ ஆம் ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ணது கரெக்டு தான். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி ஆம் ஹோல் அளவை மெஷர் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். உங்களுக்கு ஆம் ஹோல் அளவு டைட்டானா கூட இந்த ஷோல்டர் ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஆம் ஹோல் அளவை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பாயிண்ட் போட்டுக்குங்க. இந்த இடத்துல ஒன்று.
இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து அந்த கர்வ் வந்து எடுக்கணும். ஸ்லீவ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். சுடிதார் டாப் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. அளவு சுடிதாரை வச்சு நம்ம கட் பண்ணலாம். நம்ம கால்குலேஷனை வச்சு கட் பண்ணுறது இந்த மெத்தடு. அளவு சுடிதார் வச்சு நம்ம கட் பண்ணுறது அதுவும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுடிதாரோட டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறதுன்னு ரொம்ப புரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக வரும். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.